அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு கடோ உபனிஷதம். இப்ப இந்த உபனிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக முதல் அத்தியாயத்துல 8 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நாம 9வது மந்திரத்திலிருந்து தொடங்கலாம். இப்போ அந்த 8வது மந்திரம் நமக்கு என்ன சொல்ல வந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த விருந்தோம்பல் பண்பை சொல்லிக் கொடுத்தது. அதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நம்ம உபசரிக்க வேண்டும் அப்படிங்கிறத முக்கியத்துவம் கொடுத்தது. அப்படி வருகின்ற விருந்தினர்களை நம்ம உபசரிக்க தவறிட்டா நமக்கு அதனால பிரச்சனைகள் வரும், குறைகள் வரும் என்று சொல்லுது. அப்போ அதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரி குறைகள் வருது அப்படின்னா, நம்ம உபசரிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய செல்வம் அழிந்து போகும். அதுவே அவர்களை உபசரித்தோம்னா அவர்கள் மனம் கனிந்து கொடுக்கின்ற ஆசிகளினாலே, ஆனந்தத்தினாலே நம்முடைய செல்வம் பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது வேதத்துல இருக்கு. இப்ப இந்த விஷயத்தை தைத்திரிய உபநிஷத்துல பார்க்கும்போது அதுக்கு ஒரு மந்திரமே இருக்கு. அது என்ன அப்படின்னா, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. அப்ப இது என்ன சொல்ல வருது இந்த மந்திரம் அப்படின்னா 4 லைன்ல சொல்லுது. மாத்ரு தேவோ பவனா அன்னையை போற்றுங்கள், பித்ரு தேவோ பவ அப்படின்னா தந்தையை போற்றுங்கள், ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னா குருவை போற்றுங்கள், அதிதி தேவோ பவ அப்படின்னா விருந்தினரை போற்றுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவர்களெல்லாம் போற்றுதலுக்கு உரியவர்கள் என்று நமக்கு சுட்டி காட்டுது. அப்ப இந்த மாதிரி முக்கிய நபர்கள்ல விருந்தினரும் வருகிறார்கள். இங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் அம்மா அப்பா குரு, அது மாதிரி விருந்தினர்களும் நமக்கு தெய்வம் போன்றவர்கள் தான் என்று இந்த உபனிஷத் மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுவதாக பார்த்தோம். அப்போ அந்த நசிகேதன் அங்க 3 நாள் தங்கி இருந்தான். அப்ப அந்த 3 நாள் அவன் உணவு சாப்பிடாம இருந்ததுனால அவன் வெளியே உட்கார்ந்திருந்தான். இவர் யம தர்மராஜனும் வெளியே போயிருந்தாரு. அவர் வந்த உடனே மந்திரிகள் சொல்லி இந்த மாதிரி விருந்தினர் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த விருந்தினரை உபசரிக்க விரும்பினான் யமதர்மன். அப்போ மந்திரிகள் கூறியதை கேட்ட யமதர்மன் நேராக நசிகேதனிடம் சென்று அவனை வாருங்கள் வாருங்கள் என்று உபசரித்தான். அப்ப அந்த உபசரிக்கின்ற மந்திரத்தையும் பார்த்துடுவோம். திஸ்ரோ ராத்ரிர் யதவாத்சீர் கிருஹே மே நஸ்னன் பிரம்மன் அதிதிர் நமஸ்யஹ நமஸ்தேஸ்து பிரம்மன் ஸ்வஸ்தி மே அஸ்து தஸ்மாத் பிரதி த்ரீன் வரான் ருணிஸ்வ. இந்த மந்திரம் 9வது மந்திரம். இதுல என்ன சொல்றாருன்னா, அந்த நசிகேதனை பார்த்து யமதர்மராஜன் பேசுவதாக அமைக்கப்பட்டிருக்கு. வழிபாட்டிற்கு உரியவனே, விருந்தாளியே, எங்களால் வணங்கத்தக்கவனான நீ உணவின்றி என் வீட்டிலே 3 இரவுகள் தங்க நேர்ந்ததைக் கண்டு வருந்துகிறேன். தூய்மையான பாலகனே, அந்த குற்றம் என்னை பாதிக்காமல் இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உன்னை நான் வணங்கி இந்த 3 இரவுகள் தங்க நேர்ந்ததற்காக என்னிடமிருந்து 3 வரங்களை பெற்றுக்கொள் அப்படின்னு யமதர்மராஜன் நசிகேதன் கிட்ட பேசுறான். ஏன்னா இப்போ யமதர்மராஜன் 3 நாள் தாமதமாக ஒரு விருந்தினரை அவமரியாதை செய்து விட்டான். ஏன்னா அங்க உபசரிக்க மறந்து விட்டதுனால 3 நாள் தாமதமாகிவிட்டது. அப்போ அந்த விருந்தினன் மனம் கோணக்கூடாது. 3 நாள் உணவில்லாம வேற இருந்திருக்கிறான். அப்போ அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில இங்க யமதர்மராஜன் என்ன சொல்றான்னா, இந்த 3 இரவுகள் நீங்கள் உணவில்லாமல் தங்குவதைக் கண்டு நான் வருந்துகிறேன். ஆகவே எனக்கு இதனால் தோஷம் வந்துவிடக்கூடாது, இதனால் எனக்கு குற்றம் வந்துவிடக்கூடாது. ஆகவே எனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு உங்களுக்கு நான் 3 வரங்களை கொடுக்கின்றேன் என்று கேட்கிறான். அப்ப இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப யமதர்மராஜனாகவே இருந்தாலும் கூட அவர்கள் இந்த விருந்தினர்களை உபசரிப்பதிலே தவறு நேர்ந்து விட்டால் பயப்படுகிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன? தர்மம். தர்மம் தவறிவிட்டால் யமதர்மராஜனுக்கு தர்மராஜனுங்கிற பேர் போயிடும். அப்ப அதனால
யாராக இருந்தாலும் தர்மம் தவறாம வாழணும். அப்ப தவறு செய்து விட்டா அந்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கணும். இப்ப இது வந்து அவன் வேணும்னு செய்யல. அவன் வெளியூர் போயிருந்தனால இவன் வந்துட்டான். அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இது மாரி தவறு நடந்ததுக்காக நீங்க என்னை மன்னித்து விட வேண்டும் என்று மன்னிப்பும் கேட்டுவிட்டு, வருந்துகிறேன் என்றும் சொல்லிவிட்டு, அதற்கான 3 வரங்களையும் தருகிறேன் என்று இந்த 9வது மந்திரத்திலே யமதர்மராஜன் அந்த நசிகேதனிடம் தெரிவிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப அந்த 3 வரங்களை யமதர்மராஜன் குடுக்கிறேன் என்று சொன்ன உடனே நசிகேதன் கொஞ்சம் விழிச்சுக்கிறான். ஏன்னா அவன் வந்து ஒரு புத்திசாலி பையனாச்சு இல்லையா? அவன் உடனே என்ன பண்றான்? ஓ! நல்ல சான்ஸ் கிடைச்சிடுச்சு நமக்கு. அப்ப நாம உடனடியா 3 வரங்களையும் சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்ட்டு உள்ள இருந்து அவன் வந்து ஒரு ஐடியா பண்ணிக்கிறான். அவனுடைய உயர்ந்த புத்திசாலித்தனம். இதுதான் நம்ம வந்து சாஸ்திரத்துல எல்லார்கிட்டயும் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த உள்ள இருந்து அந்த விழிப்புணர்வு எப்ப விழிச்சுக்குதோ, அப்ப வந்து விவேகத்துல நாம சரியான விஷயங்கள வாங்க முடியும். சில வரங்களை கேட்க முடியும். இல்லன்னா நமக்கு அந்த புத்திசாலித்தனம் இல்ல அப்படின்னா, இப்ப கடவுளே நேர்ல வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு சொத்து சுகத்த குடுன்னு சொல்லி கேட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், முடிஞ்சுது. சொத்து சுகம் குடுத்துருவாரு. ஆனா அது எத்தனை காலம் அனுபவிக்க முடியும்? நம்ம ஆயுட்காலம் வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம போகத்தான் போறோம். ஆனா புத்திசாலிகள் அப்படி செய்ய மாட்டாங்க. கடவுளே வந்து கேட்டா, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த மெச்சூரிட்டி வரணும் இல்லையா? அதுக்கு தான் இங்க வந்து அந்த புத்தி சக்தி விழித்துக் கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் எதிர்பார்க்குது. ஒவ்வொருத்தரிடத்திலும் எதை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதுல ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். ஏன்னா இந்த பாடத்திட்டமும் அப்படித்தான். இந்த பாடத்திட்டம் வந்து எல்லாராலையும் படிச்சிட முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும், புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இதுல சொல்ல வர்ற கருத்துக்கள், இதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி, இது எல்லாமே வந்து அந்த மனமுதிர்ச்சி உள்ளவர்களால் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, மனமுதிர்ச்சி இல்லாதவர்கள் வந்து எடுத்த உடனே என்ன சொல்லிடுவாங்க? அது எப்படிங்க நானே கடவுளாக முடியும்ட்டு அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனா மனமுதிர்ச்சி உடையவன் விவேகத்தினால விசாரணை செய்து பார்ப்பான். எப்படி நான் அந்த பிரம்மம் என்று சொல்கிறீர்கள் என்று விசாரணை செய்து பார்ப்பான். அதற்கான விவேகத்தை அவன் பார்க்கும்போது, இங்க வந்து இந்த உடலையோ மனதையோ சாஸ்திரம் சொல்லல. அந்த தூய அறிவாகிய ஆத்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. அதுதான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல முடியுமே தவிர, இந்த அழியக்கூடிய உடலோ அல்லது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களால் வந்த மனமோ அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்ல முடியாது என்ற ஒரு தெளிவு இருக்கணும். அது வந்து மெச்சூரிட்டி வரும்போது தான் வரும். எல்லாருக்கும் வந்து விடாது. அப்ப இங்க இந்த மாதிரி 3 வரங்கள் கொடுக்கிறேன் என்று யமதர்மராஜன் சொன்ன மறு வினாடி நசிகேதன் விழித்துக் கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். விழித்துக் கொண்டவனே அவன் முதல் வரம் கேட்கிறான் பாருங்க. நசிகேதன் கேட்ட முதல் வரம், சாந்த சங்கல்பகா சுமனா யதா ஸ்யாத் வீத மன்யுர் கௌதமோ மா அபி மிருத்யோ த்வத் பிருஷ்டம் மா அபி வதேத் பிரதீத ஏதத் த்ரயாணாம் பிரதமம் வரம் விருணே. முதல் வரம் என்ன கேட்கிறான் அப்படின்னா, யமதர்மனே, உன்னிடமிருந்து நான் திரும்பி செல்ல வேண்டும். உன்னிடமிருந்து நான் திரும்பி செல்லும் போது என்னை எனது தந்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை ஏற்றுக்கொண்டு மனக்கவலை அற்றவராக, தெளிந்த உள்ளத்திலே கோபமற்றவராக என்னுடன் பேச வேண்டும். ஆகவே எனக்கு இதை முதல் வரமாக தாருங்கள் என்று முதல் வரத்தை ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்டு வாங்கிட்டான். ஏன்? அவன் திரும்பி போக ஆசைப்படுறான். சின்ன குழந்தை மரணம் அடைஞ்சிட்டான். அப்ப இனிமேல் அவன் அவ்வளவுதான், இனிமேல் அவன் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தாலும், அவனுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே மீண்டும் அந்த பூமியில அவன் வாழ்வதற்கான ஆயத்தம் செய்கிறான். அதற்கு அவர் கொடுத்த 3 வரங்களிலே முதல் வரத்தை சரியா பயன்படுத்திக்கிறான். அப்படி பயன்படுத்தும் போது நான் திரும்பி செல்ல வேண்டும். அவ்வாறு திரும்பி செல்லும் போது என்னுடைய தந்தை என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் சொல்றான்? இப்படி திரும்பி போனவனை பார்த்த உடனே அப்பா பயந்துடக்கூடாது இல்லையா? ஏன்னா நான் தான் யமனுக்கு இவனை தானம் பண்ணிட்டேனே. அப்ப இவன் இறந்து விட்டான் அல்லவா, எப்படி மீண்டும் வந்தான் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடக்கூடாது. அவங்க அப்பா வந்து அவனை பேயின்னு நினைச்சிக்க கூடாது, ஆவின்னு நினைச்சிக்க கூடாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி இப்போ இறந்து போன மாதிரி இருக்கும். சுடுகாட்டுல போய் பார்த்தா திடீர்னு அந்த உடம்பு அசையும். அப்படின்ட்டா என்னடா உயிர் இருக்கும் போல் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் பதறிட்டு ஓடுவாங்க. ஆனா அவர் உண்மையிலேயே இறந்து போயிருக்க மாட்டாங்க. ஆனா இறந்து போயிட்டு தான் நினைச்சு அவங்க எல்லாம் பாடையை கட்டி தூக்கிட்டு கொண்டு போய் சுடுகாட்டுல வைக்கும் போதுதான் அந்த உடம்பு அசைகிறத பார்த்து உயிர் இருக்குங்கிறது தெரிஞ்சு நிறைய பேர் திரும்பி வந்திருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், செய்தித்தாள்களே படிக்கிறோம். அப்ப இந்த விளைவுகளை கவனிக்கும் போது பெரும்பாலான படிப்பறிவு இல்லாதவர்கள் நினைச்சுக்குவாங்க, ஓ பேய் போல் இருக்கு, திரும்பி வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு ஏன் ஓடுறாங்க? உயிர் வந்துட்டா பேய் வந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு மனோபாவம் அவங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி மனிதர்கள் வந்து என்னை கண்டு பயந்து விடக்கூடாது. ஏன்னா மரணம் அடைந்து விட்டவன் எப்படி மீண்டும் வந்தான்
அப்ப இவன் ஏதோ ஆவியா வந்திருக்கிறானா அப்படின்னு நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனால அப்பா வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முதல் வரத்தை வாங்கி விட்டான். அந்த முதல் வரலே அவன் என்ன பண்ணிட்டான், இங்கே நான் இருக்க மாட்டேன், திரும்பி பூமிக்கு போகணுங்கிற மாதிரி அவன் கேட்டு வாங்கிட்டான். அப்ப இந்த நிலை வந்து அவனுடைய புத்திசாலித்தனத்துல முதல் வரமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து இன்னும் 2 வரங்கள் இருக்கு. இப்ப யமதர்மன் இந்த முதல் வரத்தை கொடுக்க போறான். அது அடுத்த மந்திரம், அதாவது 11வது மந்திரம் பார்க்க போறோம். 10வது மந்திரம் தான் முதல் வரமாக கேட்டு வாங்கி விட்டான் நசிகேதன். இப்ப 11வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். யதா பிரஸ்தாத் பவிதா பிரதீத ஔதால கிராருணிர் மத பிரஸ்ருஷ்டகா சுகம் ராத்ரிஹி சயிதா விதமன்யுஸ்துவாம் தத்ரு சிவான் மிருத்யு முகாத் பிரமுக்தம். இங்க என்ன சொல்லுதுன்னா, இந்த மந்திரம் அந்த வாஜஸ்ரவஸ் இருக்காரு இல்லையா, அவர்களுடைய அப்பா பேரையே சொல்லி இவர் அழைக்கிறார் யமதர்மராஜன். அருணனின் மகனும் உனது தந்தையும் ஆகிய உத்தாலகர் அப்படிங்கிறான். உத்தாலகர் அப்படின்னா வாஜஸ்ரவஸுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, உத்தாலகர் அப்படின்ட்டு. அப்ப அருணனின் மகனும் உனது தந்தையும் ஆகிய உத்தாலகர் எனும் வாஜஸ்ரவஸ் உன்னை காணும் போது முன்பு போலவே உன்னை புரிந்து கொள்வார். என் அருளால் இனி வருகின்ற இரவுகளில் அவர் கவலையற்று தூங்குவார். என்னிடம் இருந்து திரும்பிச் செல்கின்ற உன்னை கண்டு கோபம் கொள்ளவும் மாட்டார் என்று கூறி உனக்கு முதல் வரத்தை அளித்தேன் என்று யமதர்மராஜன் சந்தோஷமாக நசிகேதனுக்கு முதல் வரத்தை கொடுத்து விட்டான். 3 வரத்திலே முதல் வரத்தை வாங்கிவிட்டான். திரும்பி பூமிக்கு போக போறான். பூமிக்கு போகிறது மட்டும் இல்ல, அங்க போன உடனே அப்பா வந்து அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய கோபம் நீங்க வேண்டும் என்பதான வரத்தை வாங்கிவிட்டான். அடுத்தது இன்னும் 2 வரங்கள் இருக்கு இல்லையா, 2வது வரம் கேட்க போறான். அந்த 2வது வரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்வர்கே லோகே ந பயம் கிஞ்சனாஸ்தி ந தத்ர த்வம் ந ஜரயா பிபேதி உபே தீர்த்வா சனாயா பிபாசே சோகாதிகோ மோததே ஸ்வர்கலோகே. இந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 12வது மந்திரம், சொர்க்கத்திலே சிறிதும் பயம் கிடையாது, மரண தேவனாகிய நீயும் அங்கே இல்லை, ஆகவே அங்கே யாரும் மூப்பினால் பயப்பட போவதில்லை. அவர்களுக்கு பசி தாகம் இரண்டும் கிடையாது, அவர்கள் கவலையற்றவர்களாக எப்பொழுதும் மகிழ்ச்சியிலேயே திளைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இங்க சொல்லப்படுது. இந்த 12வது மந்திரத்துல சொர்க்கலோகத்தை பத்தி பேசுது. சொர்க்கலோகத்துல வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது, ஏன்னா அங்க வந்து மரண தேவன் கிடையாது, அப்புறம் அங்க யாரும் வந்து வயசான முடியாது, அப்படியே எப்படி போறாங்களோ அப்படியே அந்த இளமையாவே இருப்பாங்க, அங்க வயது கிடையாது, மூப்பினால் அங்கு பயப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு பசி தாகமும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில அவர்கள் கவலையற்றவர்களாக எப்பொழுதும் மகிழ்ச்சியிலே திளைத்திருப்பார்கள். அதுதான் சொர்க்கலோகம் என்று இங்கு சுட்டி காட்டப்படுகிறது 12வது மந்திரத்துல. அப்புறம் மீண்டும் 13வது மந்திரத்துல என்ன சொல்லுதுன்னா, ஸ்வமக்னிம் ஸ்வர்கிய மத்தியேசி மிருத்யோ பிரப்ரூஹி தம் ஸ்ரத்த தானாய மஹ்யம் ஸ்வர்கலோகோ அமிருத்வம் பஜந்தே ஏதத் திதியேன ருணே வரேன. இந்த இடம் 13வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, நசிகேதன் பேசுறான், யமதர்மனே, சொர்க்கத்தில் வாழ்பவர்கள் தேவத்தன்மையை பெறுகின்றனர், அவர்கள் தேவர்களாக அங்கு வாழ்கின்றனர், அங்கே அழைத்து செல்லக்கூடிய யாகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், ஸ்ரத்தை மிக்கவனான எனக்கு அதை பற்றி சொல்ல வேண்டும், இதனை 2வது வரமாக நான் கேட்கிறேன் அப்படிங்கிறான். அதாவது சொர்க்கத்தை பத்தி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு 2வது வரத்துல வந்து எனக்கு சொர்க்கத்தை பற்றி நீங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான், 2வது வரமாக கேட்கின்றான். ஏன்னா இங்க வந்து சொர்க்கலோகம் எப்படிப்பட்டது என்ன அப்படிங்கிறத பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து விடுது யாருக்கு, நசிகேதனுக்கு. அப்ப அந்த சொர்க்கலோகத்திலே வாழ்கின்றவர்கள் எல்லாம் தேவத்தன்மையிலே தேவர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி அங்கு வாழ்கின்றார்கள், அப்ப அந்த சொர்க்கலோகத்தை நான் அடைவதற்கான யாகங்கள் இருக்கு இல்லையா, அந்த யாகம் எப்படிப்பட்டது அது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதன் மீது நம்பிக்கை உள்ள ஸ்ரத்தை உள்ளவன்னா நம்பிக்கை உள்ளவன், அதுவும் எப்படிப்பட்ட நம்பிக்கை, விசுவாசத்துடன் கூடிய நம்பிக்கை. ஏன்னா அவன் சாஸ்திரங்களை இந்த சம்பிரதாயங்களை எல்லாம் மதிக்கிறான், அதுபடி நடக்கிறான், தர்மம் படி வாழ விரும்புகின்றான். அப்படிப்பட்ட நசிகேதன் வந்து சொர்க்கத்தை அடைவதற்கான
பாதை என்ன? அதை எனக்கு 2வது வரமாக கொடுக்க வேண்டும் என்பதாக கேட்கிறான். இத ஏன் இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த கட உபநிஷத்துல அப்படின்னா, பொதுவாகவே மனிதர்களாகிய நமக்கு வந்து எதுல நாட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பம், ஆனந்தம் தானே. இப்ப நம்ம மனிதர்களாகிய எல்லோருக்கும் என்ன தேவைப்படுது? ஆனந்தம் தான் தேவைப்படுது. அந்த ஆனந்தத்தை தேடி தான் அலைகிறோம். ஆனா, அந்த ஆனந்தம் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நமக்கு ஆனந்தம் இருக்கிற இடம் தெரியாதனால தான், பணத்துல இருக்குமா? பதவியில இருக்குமா? பெண்ணுல இருக்குமா? பொண்ணுல இருக்குமான்ட்டு நம்ம ஓடுறோம். ஆனா, அதுலலாம் நம்ம ஆனந்தத்த அடைந்தோமா அப்படின்னா இல்லையே. ஏன்னா, அதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு சந்தோஷத்த குடுத்திருந்தாலும், அது நமக்கு ஒரு நிலையான இன்பத்தை கொடுக்கவே இல்ல. பொன்னோ, பொருளோ நமக்கு எப்போ நிலையான இன்பத்த கொடுத்தது? அந்த பொண்ணு, பொருளை வைத்துக்கொண்டு நம்ம வாழும்போது கூட நமக்கு அதனால பயம் உணர்வு தான் வருது. எவனாவது வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானோ, எவனாவது பிக் பாக்கெட் பண்ணிடுவானோ, அப்படிங்கிற ஒரு பய உணர்வு வருது. பதவி அப்படிங்கிற ஒரு சுகம், இதெல்லாம் நமக்கு வந்தாலும் நிரந்தரம் இல்லை இல்லையா? தற்காலிகமான பதவி. ஒரு அரசனே கூட அரசாளும்போது, அது நிரந்தரமான அரச பதவியானா கிடையாது. அவனை விட சக்தி வாய்ந்த ஒரு அரசன் அந்த நாட்டின் மீது போர் தொடுத்தான்னா, முடிஞ்சுது. இந்த அரசன் கீழ இறங்கிக்கணும், அந்த அரசன் பதவி ஏத்துக்குவான். அப்ப இங்க அரச பதவி முதல் கொண்டு எந்த விஷயமாக இருந்தாலும் சுகபோகம் இல்ல. உண்மையான ஆனந்தம் இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில எப்பயுமே நமக்கு நிலையான ஆனந்தம் எங்க இருக்குது அப்படிங்கிறத பொதுவா மனிதர்களாகி நாம் வந்து நாட்டம் கொள்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனா, நம்முடைய ஆயுட்காலமும் ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம என்ன பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா வாழப் போறோம். 100 ஆண்டுகள். அந்த 100 ஆண்டுகளும் வேகமா போயிடும். நமக்கே தெரிகிறதில்ல எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துளியும் கடக்கும்போது மரணத்தை நாம் நெருங்குகின்றோம் என்பதற்கு அடையாளம். ஆனா நம்ம அத கவலைப்படுறதே கிடையாது இல்லையா? நம்ம தான் ஒரு வருடம் முடிஞ்ச உடனே, ஒரு வருடம் கழிந்தது என்று நாம் கவலைப்படுவதில்ல. ஒரு வருடம் முடிந்தது என்று கொண்டாடுகிறோம். அதுதான் பர்த்டே பார்ட்டி. ஆனா பர்த்டே பார்ட்டி வந்து என்ன பண்ணுது? உண்மையிலே ஒவ்வொரு வருடம் நமக்கு கடந்து கடந்து போய் வயசாகிக்கிட்டே வருது. அப்ப அந்த வயதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம விழிச்சுக்கணும் இல்லையா? ஓ! வயதாகிக்கிட்டே வருது, மரணம் நம்ம நெருங்குது அப்படிங்கிற பயம் வரல. ஆனா எனக்கு வயதாகி விட்டதுங்கிறத கொண்டாடுவதற்கு பிறந்த நாள் வேற வச்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்முடைய புரிதலற்ற தன்மைன்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ இந்த பூமியிலே கிடைக்காத, இங்கே பூர்த்தி செய்ய முடியாத இன்பங்களை வேறொரு உலகத்தில் இருப்பதாக கண்டு, அங்கே சென்று தனது சுகபோக வாழ்க்கையை தொடர நினைக்கின்றான் மனிதன். ஏன்னா மனிதனுடைய இயல்பு அதுதானே. ஏன்னா இங்கே தான் அந்த சுகபோகம் கிடைக்கல. நம்ம அங்க சொர்க்கலோகத்துக்கு போயிட்டாலாவது ஜாலியா இருக்கலாம். அங்க வந்து நமக்கு மரணமும் கிடையாது. வயசும் ஆகாது. அப்படியே ஜாலியா இருந்துகிட்டு அங்க ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா இன்னும் ஒருத்தரோ 2 பேரா? எத்தன பேரு? ஆனந்தமா இருக்கலாமே! அப்படிங்கிற மாரி தான் மனிதனுடைய மனோபாவம். ஏன்னா எல்லாமே அங்க வந்து உணவுக்கும் பிரச்சனை இல்ல. பசி, தாகம் இருக்காது. சுகபோகங்களுக்கும் குறைவு இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்த வாழ்க்கை அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். அப்ப இதன் விளைவாக எழுந்தது தான் சொர்க்கம் என்று நம்ம பார்க்கப்படுகிறது. இது எல்லா புராணங்களிலும் இதை பற்றிய கருத்துக்களும் கூறப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பசி, தாகம், மூப்பு ஆகிய அனைத்தும் இல்லாத ஒரு நிலை என்ன நிலை? மேலான நிலை வந்து மரணமற்ற நிலை. அப்ப மரணம் போன்றவை சுகபோகங்களுக்கு தடையாக இருக்கிறது. நம்ம இங்க பூமியில இருக்கும்போது நமக்கு சுகபோகங்களை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. காரணம் என்ன? மரணம் வந்துடுது. அப்போ அது தடையாக மாறிவிடுது. ஆகவே அந்த தடைகள் இல்லாத உலகமாக சொர்க்கத்தை மனிதன் விரும்புகின்றான். சொர்க்கத்தை மனிதன் கருதுகின்றான் என்று பார்க்கப்படுகிறதுனால, இவன் நசிகேதன் என்ன செய்றான்? அவன் தான் கொஞ்சம் மெச்சூர்டு பையனாச்சு இல்ல? அவெல்லாம் விவரம் தெரிஞ்ச பையன். பிறப்புல சின்ன பையனா இருந்தாலும், அவனுடைய அறிவு முதிர்ச்சி வந்து ரொம்ப பெரியவங்களோட பக்குவமானவனா இருக்கிறான். அதனால தான் அவங்க அப்பாவுக்கு அவன் அட்வைஸ் பண்றான். அப்ப அவன் யமதர்மராஜனை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவன் விடுவானா? யமதர்மராஜன் கிட்ட இருந்து என்னென்ன விஷயத்த தெரிஞ்சுக்க முடியுமோ அத்தனை தெரிஞ்சுக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டான். அப்ப முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் சேஃப்டியா பூமிக்கு போகணும். அப்பா கிட்ட இருந்து கோபத்த நீக்கிடணும் அப்படிங்கிற வரத்த வாங்கிட்டான். 2வது இந்த பூமியில வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆனந்தம் முக்கியமா இருக்கிறதுனால, அது எப்படிப்பட்ட ஆனந்த வாழ்க்கை? அது சொர்க்கலோக வாழ்க்கை எப்படிங்கிறத வரமா கேட்கிறான். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு எப்படி போறது? அப்ப அதுக்கு வழி இருக்கா? எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சொர்க்கம் தானே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடம். அப்ப அதனால வாழ்வில் சாதிக்க வேண்டிய அனைத்திற்குமே யாகம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து வேள்விகள் இருக்கு. வேதம் அதுக்கு வழிகாட்டுது. வேதத்துல வந்து கர்ம காண்டத்துல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனைக்கு உண்டான யாகங்கள் இருக்கு.
நேத்து நான் சொன்னேன், புத்திர காமேஷ்டி குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்குண்டான யாகம் பண்ணா, அதுக்குண்டான வேள்வி பண்ணா குழந்தை பிறந்துரும். அதே மாதிரி பொன் பொருள் வேணும்னா அதுக்குண்டான யாகம் பண்ணா அது பொன் பொருள் கிடைக்கணும். அது மாதிரி இந்த உலக சுகத்தை நாட வேண்டும், இந்த உலகத்துக்கு அரசன் ஆகணும்னா தான் இவன் விஸ்வஜித், இந்த உலகத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு யாகம் இருக்கு இல்லையா, அதைத்தானே இவன் பண்றான். யாரு? நசிகேதனுடைய அப்பா வாஜஸ்ரவஸ். அதனால அந்த மாதிரி எத்தனையோ யாகங்கள் இந்த பூமியில வேதம் வந்து அங்கீகரிக்குது. இந்த மாதிரி நீங்க விருப்பப்படக்கூடிய யாகத்தை செஞ்சீங்கன்னா அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் வந்து கர்மகாண்டத்துல இருக்கு, வேதத்துல இருக்கு. அப்போ இந்த வேதத்தின்படி சொர்க்கத்துக்கு போவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க சொர்க்கத்துக்கு போவதற்கு என்று தனியாக சில யாகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதுல ஒன்றை பற்றி யமதர்மராஜனிடத்துல 2வது வரமாக நசிகேதன் கேட்கிறான். அதுக்கு பேர் வந்து இங்க யமதர்மராஜனே என்ன சொல்றான்னா, அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போவதற்கான ஒரு வித்தை இருக்கு. வித்தைனா கல்வி, ஒரு விஷயம் இருக்குப்பா. அதுக்கு பேர் வந்து நசிகேத வித்யை அப்படின்னு பேர் வச்சுக்கிறான். யமதர்மராஜன் என்ன சொல்றான்னா, இந்த வித்தை வந்து உன்னுடைய பெயராலே வழங்கப்படட்டும் என்ற மாதிரி பின்னாடி சொல்ல போறான். அதை நம்ம பார்க்க போறோம். இப்போ சொர்க்கத்துக்கு போவதற்கான ஒரு வேள்வி இருக்கு அப்படின்னா, அந்த வேள்வி எப்படிப்பட்ட வேள்வி? அந்த வேள்வியை வந்து வித்தைன்னு தான் இங்க பார்க்கிறோம். அதாவது எல்லா வேள்விகளும் இங்க வந்து உண்மையிலேயே ஒரு வித்தை தான். அதாவது அது ஒரு கல்வி தான். அந்த முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு பாடம் தானே. கல்வி முறைங்கிறது என்ன? இதை கத்துக்கிறது. அப்ப அதை கற்றுக்கொள்ளுகின்ற அந்த கல்விக்கு பேரு வித்யா அப்படின்னு பேரு. வித்யான்னா நிறைய பேர் பெண்கள் பெயர்ன்னு சொல்லிக்கிட்டு இந்த சான்ஸ்கிரிட் தெரியாதவங்க நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா நம்மளதே அப்படிதான் நினைச்சுக்கிட்டாங்க. நான் கடந்த முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம பாடத்திட்டம் வந்து முதல்ல பராவித்யான்னு இருந்தது. பராவித்யா அப்படின்னா பரமனை அறியும் கல்வின்றதான் நான் கொடுத்துருந்தேன் டைட்டில். ஆனா பராவித்யான உடனே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஏதோ வித்யாங்கிற பொம்பளை போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப இதனால இந்த ஜனங்களுக்கு புரியல அப்படின்ட்டு தான் நான் பரம்னு பேரை மாத்தினேன். ஏன்னா இந்த மாதிரி தான் இந்த வித்தைனா என்னன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக சொல்றேன். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நசிகேத வித்தையெல்லாம் எங்க தெரிய போகுது? தெரியவே தெரியாது. அதை நம்ம இங்க பார்க்கலாம். பொதுவா யாகங்கள் வந்து புறத்தில் செய்யப்படுபவைகள் என்று நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா சில பொருட்களை கொண்டு அதுல நம்ம அபிஸ்பாகமா, அப்புறம் 2வது அதுல ஆகுதியா போடுறோம். அதற்காக சில கிரியைகள் செய்யறோம், சில வேலைகள் செயல்பாடுகள் செய்யறோம். அவ்வாறு நாம் செய்கின்ற அந்த செயல் விளைவுகளாக நமக்கு புண்ணியம் கூட வரலாம். அந்த யாக வேள்வியினால நமக்கு சில புண்ணியங்கள் வரலாம். அந்த மாதிரி புண்ணியத்தின் பலனாக நமக்கு ஒரு சந்தோஷம் வரலாம், ஒரு ஆனந்தம் கிடைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட தற்காலிக சந்தோஷம், தற்காலிக ஆனந்தம் வந்து நமக்கு இந்த வளர்ச்சியை கொடுக்குமா? ஆத்மாவுக்கான வளர்ச்சியை தருமா? அனுபூதியை தருமா என்ற கேள்வி வந்து யாருக்கு எழுந்திருக்கும்? இந்த நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கையிலிருந்து விடுவித்துக் கொண்டு நிலையான இன்பத்தை தேட வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு தான் அந்த கேள்வி எழுந்திருக்கும். அதாவது தற்காலிகமான இன்பத்துக்கு ஆசைப்படுறவனுக்கு அந்த கேள்வி எழுந்திருக்காது. ஏன்னா அவனுக்கு என்ன தேவை? இப்போதைக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவைகள் நிறைவானா அதுவே ஆனந்தம் என்று வாழ்கின்ற மனிதர்களை நம்ம பார்க்கிறோம். மேலும் சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, இது போதாது, இன்னும் வேணும் என்று விரும்புவதனால இன்னும் அதிக பணத்தை நோக்கி ஓடுகின்றார்கள். பொன்னும் பொருளும் சேர்த்துகிறார்கள். அப்ப அப்படியே அவருடைய வாழ்க்கை ஓடி ஓடி முடிஞ்சு போகுது. ஆனா யாருக்கு வந்து இந்த மாதிரி இன்பம் வந்து நிலையற்றது, நிலையான ஒரு இன்பம் இருக்குது, அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் தருகின்ற சொர்க்க வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது நமக்கு அக வளர்ச்சி தருகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தின் மூலமாகத்தான் நம்ம அனுபூதியையும் பெற முடியும். அனுபூதி என்றால் அந்த ஆத்மாவுடைய அனுபவத்தை பெற முடியும். அப்ப இந்த கேள்வி வந்து இந்த மாதிரி விவேகத்துல விழித்துக் கொண்டவர்களிடத்துல எழுந்திருக்கும் போது இங்க அகப்பயிற்சிகள் மட்டும்தான் அக வளர்ச்சியை தர முடியும் என்று நம்ம பார்க்க முடியுது. புறப்பயிற்சிகள் எதுவுமே நமக்கு நல்லதை செய்யாது. ஏன்னா அதெல்லாம் தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அந்த புறத்திலே செய்யக்கூடியவைகள் நிலையானவைகள் கிடையாது. ஆகவே அகப்பயிற்சிகளே நம்முடைய அக வளர்ச்சியை தரக்கூடியவைகளாக இருக்கிறது என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இங்க என்ன பண்றாங்கன்னா மகான்கள், ரிஷிகள் எல்லாம் இந்த புறத்திலே செய்யக்கூடிய அந்த கர்மகாண்ட வேள்விகளை இருந்து மக்களை விடுவித்து அகத்திலே செய்யக்கூடிய, அகமுகமாக செய்யக்கூடிய வித்தைகளை உருவாக்கினார்கள். அதற்கு நிறைய வித்தைகள் இருக்கு, ஏகப்பட்ட வித்தைகள் இருக்கு. ஒவ்வொரு உபநிஷத்தும் நிறைய வித்தைகளை பேசுது. வித்யான்னா கல்வி, அந்த நிறைய வழிமுறைகளை, கல்விகளை சொல்லி தருது. அப்ப இந்த மந்திரத்துல ஒரு வித்தை சொல்லி கொடுக்க போகுது. அந்த வித்தை என்ன அப்படிங்கறத இப்போ இந்த 14வது மந்திரத்துல பேசுறாரு யமதர்மராஜர். அது பார்ப்போம். பிரதே
பிரவீமி ததுமே நிபோத ஸ்வர்க்கயமக்னிம் நசிகேதக பிரஜானன் அனந்த கோலகாப்திமதோ பிரதிஷ்டாம் வித்தி துவமேதம் நிகிதம் குஹாயாம். இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த 14வது மந்திரத்துல நசிகேதா சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்ற யாகத்தை பற்றி கேட்டாய். அது எனக்கு நன்றாக தெரியும். அதை நான் உனக்கு சொல்கின்றேன். ஆகவே அதை நீ கவனமாக கேட்க வேண்டும், விழிப்புற்றவனாக கேட்டுவிட வேண்டும். சொர்க்கத்தை தருவதும் பிரபஞ்சத்திற்கு ஆதாரமானதுமான அந்த அக்னி இதய குகையில் தான் வீற்றிருக்கின்றது. சொர்க்கத்துக்கு போவது பற்றிய யாகத்தை யார் அறிய விரும்பினார்? நசிகேதன் அறிய விரும்பினார். ஆனா அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கான ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதை எங்க இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனிடத்திலே இருக்கின்ற ஹிருதய குகைக்குள்ளே அக்னியாக இருக்கிறது. அதுதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கான பாதை, வெளிச்சம். வேற எந்த வகையிலும் நமக்கு புற வெளிச்சத்தினால ஒன்றும் அடைய முடியாது. இப்ப நம்ம இறந்து போனவங்களை என்ன பண்றோம்னா, படுக்க வச்சுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, பேரன் பேத்திங்கெல்லாம் வாங்க, ஆளுக்கு ஒரு நெய் தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியில துணியை சுத்தி எல்லாரும் தீபத்தை ஏத்திக்கிட்டு அந்த இறந்து போன பிணத்தை சுத்தி அந்த பேர குழந்தைங்கள்லாம் வருவாங்க. எதுக்காக? அவர் இறந்து போனவர் சொர்க்கத்துக்கு போக போறாராமா, அவருக்கு இவர்கள் பாதை காட்டுகிறார்களாமா. எப்படி இந்த சின்ன தீபத்தை பிடிச்சி இங்க காட்டுறதுனால அவர் சொர்க்கத்துக்கு போய் விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் புறத்திலே செய்யப்படுகின்ற சூட்சமான வழிபாட்டு முறைகள். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த சூட்சமான வழிபாட்டு முறையிலேயே சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம விடுபடுவதே கிடையாது. மரணம் வரைக்கும் விடுபடுவது கிடையாது. அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. கர்ம காண்டத்திலே செய்கின்ற அத்தனை கர்ம காரியங்களும் எதற்காக, அதனுடைய தாற்பயம் என்ன என்பதை யாருமே அறிந்து கொள்ள தயாராக இல்லை. அதை சொல்லிக் கொடுப்பதற்கும் ஆட்கள் இல்லை. அப்படித்தான் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா அந்த காலத்திலே இல்லை, அப்புறம் இந்த காலத்துல எங்க சொல்லிக் கொடுப்பாங்க? இந்த காலத்துல யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் செய்யறான், நான் செய்யறேன். ஏன்னா நம்ம மனோபாவம் அப்படித்தானே. மனிதர்களுடைய மனோபாவம் எப்படின்னா, நான் ஏற்கனவே இதுக்கெல்லாம் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தன் கோயிலுக்கு போவான், திடீர்னு அப்படி பிள்ளையார் முன்னாடி விழுவான், குடுகுடுன்னு அப்படியே உருளுவான். உடனே இன்னொருத்த வருவான், ஓ இப்படி உருள்னா ஏதோ பயங்கரமான சக்தி வந்துடும் போல் இருக்கு, ஏதோ பிள்ளையார் நமக்கு அருள் புரிஞ்சுடுவார் போல். இவனை கீழே விழுந்து அவனை பார்த்து உருளுவான். அப்புறம் உருண்டு சாமி முன்னாடி நின்ன உடனே அந்த 2 காதை பிடிச்சிக்கிட்டு கீழே தோப்புக்கரணம் போடுவான். அவன் போட்ட உடனே இவனும் அதே மாதிரி தோப்புக்கரணம் போடுவான். அப்புறம் அவன் போயிடுவான், இவனும் போயிடுவான். எதுக்குன்னு தெரியாது. 2 பேருக்குமே எதுக்காக செய்யறோங்கிறது தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு வழிபாட்டு முறை இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த வழிபாட்டுடைய நோக்கம் என்ன யாருக்கும் தெரியாது. அப்ப ஒருத்தர் போய் ஒரு மரத்துல தாலி கட்டுவாங்க, எனக்கு கல்யாணமே ஆகல அப்படின்ட்டு. உடனே ஊரே போய் தாலி கட்டும். அப்புறம் ஒருத்தர் போய் எனக்கு குழந்தையே பிறக்கலன்னு தொட்டில் கட்டுவாங்க. உடனே ஊரே போய் தொட்டில் கட்டும். அப்ப இது மாதிரிதான் இன்றைக்கு பக்தி வழிபாட்டு முறையெல்லாம் நம்ம கிட்ட புகுத்தப்பட்டிருக்கே தவிர, அதனுடைய தாற்பயம் என்ன, எதற்காக அதை செய்கின்றோம், அதை செய்வதனால் நமக்கு என்ன பலன், அப்படி செய்தவர்கள் பலனை அடைந்திருக்கிறார்களா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன் நீங்க பார்க்கணும்ல, இப்போ ஒருத்தர் போய் கோயில்ல குழந்தை இல்லைன்னு தொட்டில் கட்டுறாங்க, இன்னொரு அம்மாவும் போய் குழந்தை இல்லைன்னு தொட்டில் கட்டுது. அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு, இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்கல. அப்படிங்கும் போது நம்ம யோசிக்கணும்ல, என்ன காரணம், இவர்களுடைய விஷயத்துல என்ன தப்பு? இவங்களும் அதே தான் செஞ்சாங்க, அதே தொட்டில் தான் கட்டினாங்க. இந்த அம்மாவும் அதே தொட்டில் தான் கட்டினது. இந்த அம்மாவும் மனமுருகி தான் வேண்டிக்கிச்சு, எனக்கு குழந்தை வேணும், எப்படியாவது எனக்கு குழந்தையை கொடுத்து விடு, வரமாக கொடுத்து விடுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தான் போய் அந்த தொட்டில கட்டி அந்த அம்பாவை வழிபட்டுது. இந்த அம்மாவும் அதே மாதிரி தான் வழிபட்டது. ஆனா ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்குது, ஒரு அம்மாவுக்கு குழந்தை பிறக்கலையே. அப்ப என்ன காரணம்? அப்ப என்ன இங்க நம்ம புரிஞ்சுக்கணும், அது சரியான முறை இல்ல. சரியான முறையா இருந்தா எல்லாருக்கும் சரியா தான் இருக்கணும். ஒருத்தருக்கு சரி இருக்கு, ஒருத்தருக்கு சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு எப்படியோ அது மாதிரிதான் எனக்கும். எனக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா அது எப்படி சரியா இருக்க முடியும்? அப்படி சரியா இருக்க முடியாது. அப்ப எங்கேயோ தப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. இங்க வேத மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா அதை சரியா செஞ்சா அதுக்குண்டான பலன் நிச்சயம் உண்டு. ஆனா அதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். தெரியாம செய்யும் போது அந்த பலன் கிடைக்காது. அப்ப இன்னொருத்தர் செய்யறான்ட்டு நாமளும் போய் செய்வதனால நமக்கு அது பலன் கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்ப காக்கா உட்காந்து பணம் விழுந்த மாதிரி அந்த அம்மா போய் கோயில்ல தொட்டில் கட்டின உடனே அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படிங்கிறதுனால இவங்களும் போய் தொட்டில கட்டினா குழந்தை பிறக்குமான்னா பிறக்காது. அப்ப என்ன, அது ஒரு முறை கிடையாது. அப்ப முறையாக நம்ம செய்ய வேண்டியிருக்கு. அப்ப அது மாதிரி இங்க சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, சொர்க்கம்ங்கிற விஷயம் எல்லாருக்கும் எளிதா கிடைத்து விடாது.
அப்ப அது அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நானும் சொர்க்கத்துக்கு போறேன்ட்டு நம்ம சும்மா செத்து போன பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போறாங்க. சொர்க்க ரதம் வேற கொண்டு வந்து ஏத்தி அனுப்புறோம். சாதாரண ரதம் கூட இல்ல, சொர்க்க ரதம் கொண்டு வந்து ஏத்தி அனுப்பிச்சு விடுறோம். ஆனா உண்மையிலேயே அவர் சொர்க்கத்துக்கு தான் போனாரான்னா எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பா அவர் சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டாருன்ட்டு. ஆனா சொல்லிக்குவோம் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்ட்டு. ஏன்னா வாழ்ந்தப்ப என்னென்ன அக்கிரமம் பண்ணாரு நமக்கு தானே தெரியும். ஆனா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு மனசாட்சி தொட்டு பேசுவோமானா பேச மாட்டோம். வைகுந்தத்துக்கு போயிட்டாருமா. எப்படிங்க வைகுந்தத்துக்கு போவாரு, எப்படிங்க சொர்க்கத்துக்கு போவாரு? இது நடைமுறையில சாத்தியமா அப்படிங்கறத மனிதன் சிந்திப்பதே கிடையாது. அதனாலதான் இந்த ஆன்மீகம் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில சிக்கிக்கிட்டு இருக்கு நம்ம இந்து தர்மத்துல. பட் மற்றவர்களெல்லாம் இப்படி மாற்றுறது கிடையாது. மற்ற மதங்கள்லாம் பெரும்பாலும் இப்படி சிக்கிறது இல்ல. இப்ப இன்றைக்கு நம்மளை பார்த்து அவங்களும் நிறைய மூட நம்பிக்கைகள் வந்துட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து இப்படி பரப்பப்படுது. மூட நம்பிக்கைகள் வந்து மக்கள் கிட்ட பரப்பி முட்டாள்கள் ஆக்குனா தான் அரசியல்வாதிகள் வாழ முடியுங்கிறதுனால இதை செய்யறாங்க. ஆனா உண்மையில நம்ம விழித்துக் கொள்ளணும். என்ன எதற்காக ஆன்மீகம்? ஆன்மீகம்னா அது என்ன அர்த்தம்? ஆன்மாவை அறிவதற்கு. அதுதான் இங்க உண்மையான விஷயம். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கல இல்லையா? அதனால வரக்கூடிய தவறுகள் என்று சாஸ்திரம் சொல்லி, இப்போ யமதர்மராஜன் வந்து அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழி எனக்கு தெரியும், அந்த சொர்க்கத்துக்கான வழியை நான் உனக்கு சொல்லித்தரேன், ஏன்னா நீ 2வது வாரமா என்கிட்ட கேட்டுட்ட, ஆகவே நான் உனக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கான வழியை காட்டுகின்றேன் என்று சொல்றான். எப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம். இப்ப இதெல்லாம் நம்ம கேட்டா நாமளும் சொர்க்கத்துக்கு போலாமா? அதான முக்கியம். ஏன்னா இங்க இந்த பாடத்திட்டம் அதுதானே சொல்ல வருது. அப்ப அதை பார்ப்போம். இப்ப சொர்க்கத்துக்கு போவதை பற்றிய ஒரு யாகத்தை பற்றி தான் இங்க நசிகேதன் யமதர்மராஜன் இடத்துல கேட்கிறான். அதுக்கு யமதர்மராஜன் என்ன சொல்ல வரான்னா, அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான பாதை எனக்கு தெரியும், அதை நான் உனக்கு சொல்கின்றேன், நீ கவனமாக கேட்க வேண்டும் என்று சொல்கிறான். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், கவனமாக கேட்க வேண்டும். சொர்க்கத்தை தருவதும் பிரபஞ்சத்திற்கே ஆதாரமானதுமான அக்னி. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே எப்படி தெரியுது, எதனால பிரகாசிக்குது? அந்த அக்னியினால. அப்போ இந்த சொர்க்கத்தையும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமான அக்னி ஹிருதய குகைக்குள்ளே இருக்கிறது என்று ஒரு அருமையான விஷயத்தை வெளிப்படையாக சொல்றான். யாருக்கிட்ட? நசிகேதன் கிட்ட. நீ எதை விரும்ப ஆசைப்படுகின்றாயோ, எந்த லோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு போக ஆசைப்படுகின்றாயோ, அந்த சொர்க்கலோகத்துக்கு போவதற்கான ஆதாரமான விஷயம் உன்னிடத்திலேயே ஹிருதய குகைக்குள்ளே அக்னியாக இருக்கிறது என்ற ஒரு உண்மையை உடைத்து விடுகிறான் இந்த மந்திரத்துல. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? புறக்கிரியைகளான யாக யக்னங்களை செய்யும் போது சொர்க்கத்தை தருகின்ற அதே யாக அக்னி இங்க வந்து ஆன்ம அக்னியாக வித்தையாக செய்யப்படும் போது பிரபஞ்சத்திற்கு ஆதாரமான இறைவனை அடைவதற்கான ஒரு மகத்தான சாதனை என்பதாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இங்க வந்து நீங்க புறத்துல வந்து ஒரு அக்னியை வச்சுக்கிட்டு அந்த அக்னியில வந்து ஒரு ஹோமத்தை நடத்தி அதன் மூலமா நீங்க அதுல ஆபீஸ் பாகம் எல்லாம் கொடுத்து அந்த அக்னியில உண்டான ஆகுதிகள் எல்லாம் போட்டு நீங்க என்னதான் அதை புற வழிபாட்டு முறையில செய்தாலும் சொர்க்கத்துக்கான யாகம் வந்து அப்படி இல்லை. ஏன்னா அது வந்து புற வழிபாட்டில் அடையக்கூடிய விஷயம் கிடையாது. அப்ப இங்க புறக்கிரியையினால சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஆகவே அகக்கிரியையினால தான் சொர்க்கத்தை அடைய முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை யார் உடைக்கிறா? யமதர்மராஜன் உடைச்சிடறான் நசிகேதன் கேட்ட கேள்விக்கு பதிலாக. அப்படி சொல்லும் போது என்ன சொல்றான்? ஹிருதய குகைக்குள்ளே அக்னியாக இருக்கிறது, அதுக்கான ஆதாரம் சொர்க்கத்தை தருவதற்கான இந்த பிரபஞ்சத்திற்கே ஆதாரம்ங்கிறான். ஏன்னா சொர்க்கம்ங்கிறது இந்த பிரபஞ்சத்துல எங்கோ ஒரு இடத்துல இருக்குது, ஆனா அது எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, ஆனா இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்குது. அப்ப இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமான அக்னி ஹிருதய குகைக்குள்ளே இருக்கிறது என்று இந்த மந்திரத்திலே சுட்டி காட்டுகின்றான். அப்ப இறைவாழ்வில் முன்னேறத்தான் உபனிஷதங்களின் உட்பொருளை நமக்கு நன்கு விளங்கிக் கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்த்த மாதிரி இங்க விழிப்புற்றவனாக கேள் என்று யமதர்மராஜன் குறிப்பிடுகிறான். ஏன்னா இங்க வந்து சும்மா எப்படியோ ஏனோ தானோ நான் சொல்ற விஷயத்த கேட்டீங்கன்னா இது உனக்கு புரியாது, ஏன்னா இதெல்லாம் முக்கியமான விஷயம், அதனால கவனமா கேட்கணும் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் போட்டுறான். மேலும் அந்த அக்னி இதய குகைக்குள் உள்ளது என்கிறான் யமதர்மராஜன். அப்ப இந்த அக்னி இருதய குகைக்குள்ள இருப்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கான அகப்பயிற்சி என்னவோ அதை செய்தால் அதுவே சொர்க்கத்துக்கான பாதை திறக்கப்படும். அதற்கு பெயரே என்ன பண்ணிட்டான்னா யமதர்மராஜன் அந்த வித்தைக்கு நசிகேத வித்தை என்று பெயர் கொடுத்து விட்டான். ஏன் அந்த பெயரை வந்து நசிகேத வித்தைன்னு யமதர்மராஜா கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சொர்க்கத்துக்கு போற வித்தையை வந்து யாருமே சொல்லி தரல, யாருமே சொல்லி கொடுத்தது கிடையாது.
பூமியில யாருக்குமே தெரியாது. ஆனா யமதர்மராஜன் கிட்ட இருந்து இந்த வித்தையை கேட்ட ஒரே மனிதன் யாருன்னா நசிகேதன் தான். அப்ப நசிகேதன் என்ற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட ஒரு உயரிய வித்தையை அதுவும் மரணத்தை கொடுக்கின்ற யமனிடத்திலேயே கேட்டு மரண லோகத்துக்கு செல்லாமல் சொர்க்க லோகத்துக்கு போகின்ற பாதையை கேட்டு பெறுகிறான்னா எப்படிப்பட்ட ஒரு வரம்? யோசனை பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வரம். அந்த உயர்ந்த வரத்தை நசிகேதன் யமதர்மராஜன் கேட்கும் போது யமதர்மராஜன் அதை விழிப்புற்றவனாக கேள் என்று சொல்லி அதற்கான வெளிச்சம் எங்கே இருக்கிறதுன்னா வெளியே தேடாதே, உன்னுள்ளேயே இருக்கிறது என்று ஒரு மிக உயரிய விஷயத்தை போதிக்கிறான். அதுதான் இங்க நசிகேத வித்தை என்று பார்க்கப்படுகிறது. அப்ப இதய குகை என்பதை அறிவதற்கான புத்தியை விழிப்புறச் செய்வதற்கான ஒரு பயிற்சியாகவே அது இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இங்க இந்த பாடத்திட்டத்தை நான் ஆரம்பிக்கும் போதே முதல்ல சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? புத்தியை எவ்வாறு விழிப்புற வைப்பது. ஏன்னா இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? புத்தியை விழிக்க வைக்கிறது இல்ல, மனம் போன போக்குல போயிட்டு இருக்கோம். ஒருத்தன் அதை சொல்றானா அதை செய்யறோம், இவருத்தன் இதை சொல்றானா இதை செய்யறோம், ஒருத்தன் உருள்றானா நாமளும் உருள்றோம். ஆனா அதனால என்னன்னு கேள்வி கேட்கறது இல்ல, அதனால அவன் அடைந்த பயன் என்ன நம்ம பார்க்கறது இல்ல. அப்ப என்ன, காலங்கள் ஓடும், பலன் கிடைக்காது இல்லையா? நிறைய பேர் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இது மாதிரி புறத்துல ஓடுறதுனால எந்த பயனும் இல்லை என்பதை மிகப்பெரிய உயரிய விஷயங்களாக மகான்கள், ரிஷிகள், இது மாதிரி ஞானிகள் பேசுகிறார்கள். சாதாரண மனிதன் பேசுறது இல்லை. நாம என்ன நினைக்கிறோம்? சாதாரண மனிதன் பேசுற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். மிக உயரிய ஞானிகள், ரிஷிகள் பேசுற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே கிடையாது, அவர்களை மதிப்பதே கிடையாது. அது எல்லா காலத்திலும் இருக்குது. அப்ப அதனால இப்ப யமதர்மராஜன் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயரிய விஷயத்தை வாங்குறான், நசிகேதன் வாங்குறான். அதனால நசிகேதனுக்கு யமதர்மராஜன் என்ன சொல்லிட்டான்? வரம் கொடுத்துட்டான். உனக்கு 2வது வரமாகிய அந்த சொர்க்கத்துக்கு போற பாதையை காட்டித் தருகிறேன், அதற்கான கல்வி இருக்கிறது, அதற்கான ஒரு வித்தை இருக்கிறது, அந்த வித்தைக்கும் உன்னுடைய பெயரையே அளிக்கின்றேன் நசிகேதா. ஆகவே அதற்கு நசிகேத வித்தை என்று பெயரையும் கொடுத்து விட்டான். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் யாருக்கு? நசிகேதனுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயரிய ஞானத்தை கொண்ட நசிகேதன் 2வது வரமாக சொர்க்கத்துக்கு போகின்ற வழியை தெரிந்து கொண்டான். அப்ப அந்த நசிகேத வித்தை என்ன, அது எப்படிப்பட்டது? அது இனிமேல் வருகின்ற 15வது 16வது 2 மந்திரத்துல சொல்லப்படுது. அதையும் பார்ப்போம். அந்த நசிகேத வித்தையை யமதர்மராஜனே சொல்றான், கவனமாக கேட்க வேண்டும். சொர்க்கத்தை அடைவதற்கான வழி ஹிருதய குகைக்குள்ளே இருக்கிறது என்று நசிகேத வித்தையை சுட்டிக்காட்டிய யமதர்மன் புறத்தில் அதை யாகமாக செய்வதற்கான வழிமுறைகளையும் கூறுகின்றான். அதையும் இங்க சொல்றான். அது பார்ப்போம் என்ன சொல்றான் அப்படின்ட்டு. லோகாதி மக்னின் தமுவாச தஸ்மை யா இஷ்டகா யாவதீர்வா யதாவா சாபி தத்பிரத் யதவத் ததோக்தம் அதாஸ்ய மிருத்யுஹு புனரேவாக துஷ்டகா. இந்த 15வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆதியில் தோன்றிய அந்த யாகத்தை பற்றி யமதர்மராஜன் நசிகேதனுக்கு கூறத் தொடங்கினான். அந்த யாகத்திற்கு எத்தகைய செங்கற்கள் வேண்டும், அதற்கு எத்தனை செங்கற்கள்கள் வேண்டும், எவ்வாறு யாக குண்டத்தை அமைக்க வேண்டும் என்பதையெல்லாம் உபதேசித்தான். யமதர்மன் கூறியவற்றை நசிகேதன் அப்படியே சரியாகத்தான் நான் புரிந்து கொண்டேனா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த செங்கற்களுடைய கணக்கு, எத்தனை செங்கற்கள் தேவை, எப்படிப்பட்ட செங்கற்கள் தேவை என்பதையெல்லாம் நான் சரியாக புரிந்து கொண்டேனா என்பதை திருப்பி அவரிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்கிறான். அவ்வாறு அவன் நசிகேதன் சொன்ன விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்ட யமதர்மராஜன் அவற்றை அவன் சரியாக புரிந்து கொண்டு விட்டான் என்று மகிழ்ந்து மீண்டும் கூறத் தொடங்கினான். அந்த மீண்டும் கூறத் தொடங்கியதுதான் 16வது மந்திரம். அதையும் பார்ப்போம். தமப்ரவீத் பிரியமானோ மகாத்மா வரம் தவேஹாத்திய ததாமி பூயகா தவைவ நாம்னா பவிதாயம் அக்னி ருங்காம் ச இமாமனே கிருபாம் கிருஹான. இப்ப நசிகேதனுடைய பதிலை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த மகாத்மாவாகிய யமதர்மன் அவனிடம் உனக்கு இன்னொரு வரமும் தருகின்றேன், அந்த யாகம் இனி உன்னுடைய பெயராலே விளங்கட்டும், அதற்கு பெயர் நசிகேத வித்தை என்று உன்னுடைய பெயராலே அது விளங்கட்டும், மேலும் பல வண்ணங்களை காட்டுகின்ற இந்த மலர் மாலையையும் நீ பெற்றுக்கொள்வாயாக என்று ஒரு மலர் மாலையும் கொடுக்கிறான். அந்த மலர் மாலையை கொடுத்து விட்டு நல்ல திறமையான மாணவர்களிடம்
ஒரு ஆசிரியருக்கும் தகுதி வாய்ந்த சீடனிடம் குருவிக்கும் ஏற்படுகின்ற உணர்ச்சியில் யமதர்மன் கூறிய வார்த்தைகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஏனென்றால் யமதர்மராஜன் இடத்துல ஒரு நல்ல சிஷ்யன் சிக்கிக்கிட்டான். அவன் தான் நசிகேதன். யமதர்மராஜன் மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைச்சப்போ அது நசிகேதன் ஒரு நல்ல சிஷ்யனாக அங்க அமைந்து விட்டான். அதனால யமதர்மராஜன் என்ன சொல்லிட்டான், என்னுடைய சந்தோஷம், உன்னை நான் இந்த மாதிரி விஷயத்தை உனக்கு நீ கேட்ட அருமையான வரத்தை கேட்ட, இதற்கான வழிமுறையை நான் உனக்கு சொல்றேன். அப்படி சொல்லப்பட்ட அந்த வித்தைக்கு பேரு உன்னுடைய பெயர்லயே நசிகேத வித்தை என்ற ஒரு பெயரையும் கொடுக்கிறேன். இந்த மலர் மாலையும் நீ வைத்துக்கொள். மேலும் எல்லா திறமைகளும் கொண்ட ஒரு திறமையான மாணவனாக நீ எனக்கு இருக்கிறாய். அப்படிப்பட்ட மாணவன் கிடைப்பது அரிது. அதனால நான் உன்னை கண்டு பெருமை அடைகிறேன் அப்படின்னு ஒரு ஆசிரியருக்கே உண்டான ஒரு பெருமை அவரிடத்துல, யமதர்மராஜன் இடத்துல வெளிப்படுவதையும் பார்க்க முடிகிறது. அவ்வாறு தகுதி வாய்ந்த சீடன் கிடைத்த உடனே அந்த குருவிற்கு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம் இருக்குது இல்லையா? ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்ல உடனே பிடிச்சுக்கிறது எல்லாராலையும் முடியாது. எந்த மாணவன் அதை உடனே பிடிச்சுக்கிறானோ அந்த மாணவன் மீது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும் குருவுக்கு. ஏன்னா சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறான் இல்லையா? அவன் புத்திசாலி மாணவன் இல்லையா? அந்த மாணவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு எல்லா குருவுமே. இப்ப நம்ம ஸ்கூல்லயே பார்க்கலாம். ஸ்கூல்ல நீங்க பாருங்களேன், நம்ம படிக்கிற பாடத்திட்டங்கள்லாம் 30 மாணவர்கள் 40 மாணவர்கள் கிளாஸ் ரூம் இருக்கிறாங்கன்னா, அந்த முதல் மாணவனை பார்த்த உடனே ஆசிரியர் எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏன்னா அவன் நல்லா படிக்கிற பையன், நம்ம சொன்ன டக்கு டக்குன்னு பிடிச்சிக்கிறான், இமீடியட்டா அவன் அதை அக்செப்ட் பண்றான், நல்லா குயிக்கா அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னு அவனை கண்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அடைவாரு. அவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாரு. பாடம் எடுக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அவரையே அடிக்கடி கவனிப்பார். நீங்க வாட்ச் பண்ணலாம். நம்ம படிக்கிற காலத்துல நல்லா முதல் மாணவனா வர்ற பையனை பாத்தீங்கன்னா அவன் அந்த கிளாஸ் ரூம்லயே கெத்தா உட்காந்துருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த ஆசிரியரே முக்கியத்துவம் கொடுத்து பாடம் எடுப்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், பொறாமையில பார்த்துட்டு இருப்போம். பாரு, அவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஆசிரியர், நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன், நம்ம கிட்ட தப்பு இருக்கு. நம்ம ஒழுங்கா படிக்கல, அவன் நல்லா படிக்கிறான். ஆனா நம்ம பொறாம புத்தி என்ன பண்ணுது, நல்லா படிக்கிறவனை கண்டு பொறாமத்தான் படுது. நாம நல்லா படிக்கணுங்கிற மனோபாவம் நம்ம கிட்ட வரமாட்டேங்குது. அதனாலதான் நம்ம பின்தங்கி இருக்கிறோம். அவனை மாதிரி நானும் படிக்கணும் நம்ம நினைச்சோம்னா நாமளும் முன்னேறலாம் இல்லையா? அப்படி யாரும் நினைக்கிறது கிடையாது. அவன் நல்லா படிக்கிறவனை பார்த்து பொறாமப்படுறவன் தான் அதிகமா நம்ம பார்க்க முடியுது. அது எல்லா துறையிலும் இருக்கு, ஆன்மீகத்திலும் இருக்கு. அப்ப அது மாதிரி இங்க ஒரு நல்ல சிஷ்யன் குருவுக்கு கிடைச்சதுல சந்தோஷம் அடையலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த 2 மந்திரங்கள்ல சொல்லப்படுது. இப்ப 16வது மந்திரம் யமதர்மராஜன் சந்தோஷம் அடைஞ்சு அதுக்கு நசிகேத வித்தைன்னு ஒரு பெயரும் கொடுத்து அவனுக்கு ஒரு பூமாலையும் கொடுக்கிறான். இந்த 2வது வரத்தை அழித்து விட்டு இந்த 2 வரங்களையும் மன திருப்தியோட கொடுத்துட்டு எந்த யாகத்தால் சொர்க்கத்தை அடைய முடியுமோ அது நசிகேத யாகம் என்று வழங்கப்படும் என்பது அவனுக்கு வரமாக கொடுத்து விட்டு 2வதாக ஒரு அழகிய மாலையையும் கொடுத்து விட்டு மேலும் அந்த யாகத்தை பற்றிய அறிவை அவன் சொல்ல விரும்புறான். அது என்னங்கிறது 17வது மந்திரத்துல பார்ப்போம். திரிநாசிகேதஸ்திரிபேரத்ய சந்திம் திரிகர்ம த்ருக்ருத் தரதி ஜன்ம மிருத்யு பிரம்ம ஜஜ்னம் தேவமீட்யம் விதித்வா நிசாயேமாம் சாந்தி மத்தியந்த மேதி. ஏன்னா அதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா வரும். அதனால இந்த மந்திரம் 17வது மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, நசிகேத யாகத்தை மும்முறை செய்பவன் மூவருடன் தொடர்பு கொண்டு 3 பயிற்சிகளை செய்யும் போது பிறப்பையும் இறப்பையும் கடக்கிறான். பிரம்மத்திலிருந்து தோன்றியவரும் வழிபட தகுந்தவருமான இறைவனை அறிந்து அனுபவித்து அவன் நிலையான அமைதியை பெறுகின்றான். நசிகேதனின் 2வது வரம் சொர்க்கத்திற்கு போவதற்கான வழியை பற்றியதாக இருக்கிறது. ஆகவே அந்த வழி நசிகேத யாகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த புற யாகத்தை சில நிபந்தனைகளுடன் செய்வதால் அதுவே ஒரு அகப்பயிற்சியாக, ஒரு வித்தையாக நம்மை கொண்டு போய் சேர்த்து அந்த இறை நெறியில் நம்மை சேர்க்கக்கூடியதாக இந்த மந்திரம் சுட்டி காட்டுகிறது என்று பார்க்கப்படுகிறது. இப்ப நம்ம இந்த நசிகேத வித்தையை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நசிகேத வித்தையை பற்றி யமதர்மராஜன் விளக்கம் கொடுக்கிறார். அந்த நசிகேத வித்தை தான் 2வது வரம். அந்த 2வது வரம் என்ன நசிகேதன் கேட்டான், சொர்க்கத்திற்கு போவதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டுட்டான். அப்ப சொர்க்கத்திற்கு போற வழி என்ன அப்படிங்கறத யமதர்மராஜன் எப்படி சொல்லி கொடுத்தான், அது இந்த பிரபஞ்சமே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹிருதய குகைக்குள்ளதான் இருக்குது, அதுக்குண்டான வெளிச்சம், அதுக்குண்டான பாதை என்று சொல்லிட்டான்.
அப்படி சொன்னவன் ஏன் புறத்துல இருக்கக்கூடிய செங்கற்களை பத்தி பேசுறான்? அப்ப புறத்துல நம்ம செய்யக்கூடிய யாக வேள்விகளை பத்தி பேசுறான் அப்படின்னு பார்த்தா, இங்கதான் அந்த சூட்சம் இருக்கு. அதாவது நம்ம எடுத்த உடனே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை அறகுறையா படிச்சுட்டு என்ன பண்றோம்னா, புற வழிபாட்டிலேயே ஆர்வம் காட்டிட்டு இருக்கோம் இல்லையா? அதனுடைய சூட்சமத்தை பெரும்பாலானவங்க சொல்ல மாட்டாங்க. சொல்லவும் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்க எப்படி மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க? அப்ப இது மாதிரி புற வித்தைகள்ல தான் அதிக பேர் ஆர்வம் காட்டுவாங்க. அது காரணம் என்ன? அந்த புற வித்தையில தான் கூட்டம் அதிகமா இருக்கும். அக வித்தைக்கு மக்களே வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாம் உனக்குள்ள இருக்குன்னா எவன் வருவான்? ஆனா வெளிய அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னா கூட்டம் கூட்டமா ஜனங்க வருவாங்க. அது நம்ம நடைமுறையிலே பார்க்கிறோம். இப்ப நம்ம வேத பாடங்கள்ல இந்த மாதிரி ஆத்ம ஞான விஷயங்கள படிக்கிறதுக்கு 4 பேர் வராங்கன்னா, அதே வெளிய ஒரு பயிற்சி குடுத்து பாருங்க. 4000 பேர் நிப்பான். என்னமோ பயிற்சி சொல்லித் தராராமா, அந்த பயிற்சியாம்மா, இந்த பயிற்சியாம்மா அப்படின்ட்டு. அப்ப ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, ஏதாவது வெளிய சொல்லிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதையாவது உட்கார்ந்து தானம் பண்ணிட்டே இருக்கணும், தவம் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி போனா தான் அது பயிற்சிங்கிற மாரி இருக்கு. அப்ப இங்க புற யாகம்ங்கிறத பத்தி நிபந்தனைகள் சொல்றாரு. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னா, முதல்ல மூவருடன் தொடர்பு அப்படிங்கிறாரு. அந்த மூவருடன் தொடர்பு எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, தாய், தந்தை, குரு ஆகிய மூவர் காட்டும் வழியிலே செல்ல வேண்டும். முக்கியமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நசிகேத யாகம் செய்யறது நம்ம எங்க செய்ய போறோம்? அகத்துல செய்ய போறோம். உண்மையிலேயே புறத்துல செய்ய முடியாது. புறத்துல செஞ்சு நம்ம சொர்க்கலோகத்துக்குலாம் போக முடியாது. அப்ப அகத்துல செய்யணும். அகத்துல செய்வதற்கான வழி என்ன அப்படின்னா, அந்த ஹிருதய குகைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னியை தான் நம்ம பயன்படுத்த போறோம். அதுதான் நமக்கு ஹோம குண்டம். அப்ப அந்த அக்னியை தான் நம்ம ஆகுதி போட போறோம். அதில் தான் அவிஸ்பாகம் கொடுக்க போறோம். அப்ப நம்முடைய ஹிருதய குகையே அந்த அக்னியாக, ஹோம குண்டமாக நம்ம உடம்பே நமக்கு ஒரு வேள்வி களமாக இருக்குது. அப்படி நம்ம உடம்பையே ஒரு வேள்வி களமாக வைத்துக்கொண்டு இந்த வித்தையை நம்ம செய்யும் போது நம்ம இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயனை அடைய போறோம். ஏன்னா இங்க அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. எல்லாருக்கும் இந்த உடம்பு கிடைச்சிடாது. ஆனா மனித உடம்பு கிடைச்சிட்டா மகத்தானது அது. காரணம் என்ன? ஒரு மிருகமோ ஒரு பறவையோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்ய முடியுமானா என்றைக்கும் செய்ய முடியாது. ஆனா மனிதன் பாக்கியவான். ஏன்னா இப்ப ஒரு மிருகம் எனக்கு பொன் வேணும்னு சொல்லி தவம் இருந்தாலோ ஒரு யாகம் பண்ணாலோ கிடைச்சிருமானா அது பண்ணவும் முடியாது, அதுக்கு கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா மனிதன் எப்படி வேணா வாழ முடியுங்கிறது தான் இங்க நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம பேசுறோம். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பகுத்தறிவு தானே நம்மளை இப்படியும் வாழ வைக்கும், அப்படியும் வாழ வைக்கும். நம்ம நல்ல விதமாகவும் வாழலாம், கெட்ட விதமாகவும் வாழலாம் பகுத்தறிவை பயன்படுத்தி. ஆனா மிருகத்துக்கு அப்படி வாழ தெரியாது, ஒரு பறவைக்கு அப்படி வாழ தெரியாது. அது புத்தி சக்தி அதுக்கு செயல்படாது. அதுக்கு இறைவன் தான் வழிகாட்டுறான். அது உள்ள அவனே இறைவனே என்ன பண்றான்னா, அதுக்குண்டான வேலைகளை மட்டும் கொடுத்து அதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படித்தான் அதுங்கெல்லாம் வாழும். ஆனா மனிதன் அப்படி இல்லை. தானே தன்னுடைய சுய புத்தியினால சில விஷயங்களை மாற்ற முடியும். அதனாலதான் மனிதனையே பிரம்மமா பார்க்கிறோம். ஏன்னா இங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தி விழித்துக் கொண்டது மனிதனிடத்துல தான், வேற எங்கேயும் வெளிப்பட முடியாது. அப்ப அந்த அடிப்படையில இங்க மூவருடன் தொடர்பு என்று இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான பாதையை காட்டும் போது, தாய், தந்தை, குரு ஆகிய மூவர் காட்டும் வழியிலே செல்ல வேண்டும் என்பது முதல் நிபந்தனையாக இருக்கு. எப்படி? தாயின் அரவணைப்பும், தந்தையின் வழிகாட்டுதலும், அக வாழ்க்கையை அடைவதற்கான தகுந்த குருவின் வழி நடத்தலும் ஆகிய இந்த மூன்றும் உரிய வேளையிலே சரியாக கிடைப்பவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைகிறது என்று சொல்ல வருகிறார். யமதர்மராஜன் என்ன சொல்ல வர்றார்னா, புறத்துல அவனுக்கு இதெல்லாம் வேணும்பா. ஏன்னா நாம நினைக்கிற மாதிரி ஈஸியா அந்த சொர்க்கத்துக்கு போகிற பாதையை அடைய முடியாது. அப்ப புறத்துல மூவர் தேவைப்படுறாங்க. அது தாய், தந்தை, குரு என்று மூன்றை அறிமுகப்படுத்துகிறார். இதுல ஒன்று குறைந்தாலும் அந்த வாழ்க்கை நிறைவு பெறுவதில்லை என்று நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த மூவருடைய ஆசைகளினால் தான் அவன் வாழ்க்கையை நிறைவு பெற்றவனாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று சொல்ல வருகிறார். அப்ப இந்த மூவரின் தொடர்பால் ஒருவன் இறைவனை அறிகிறான். அதாவது இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவரை அடைவதே வாழ்க்கையின் நோக்கம் என்பது அவனுக்கு தெரிய வருகிறது. இதனையே மந்திரத்தில் வருகின்ற இந்த வித்தை, விதித்வா என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. அந்த விதித்வாங்கிற வார்த்தை தான் இங்க நம்ம படிக்கும்போது பார்த்தோம் இல்லையா? பிரம்ம ஜஜ்னம் தேவமீட்யம் விதித்வா. அப்ப இங்க அந்த விதித்வான்னா அதை அறிந்து கொண்டு, அந்த மந்திரத்தை நாம் இவ்வாறு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். அந்த மூவருடைய தொடர்பு மிகவும் முக்கியம். ஆனால் அப்படி அறிவது மட்டும் போதாது, அனுபூதியிலே இறைவனை உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும்.
இதனை தான் இந்த மந்திரத்துல வந்து நிசாய அப்படிங்கிற வார்த்தையில சொல்லப்படுது. நிசாயன்னா அனுபவித்தல் என்று அர்த்தம். அப்ப அனுபவித்தல் என்ற வார்த்தையில இதே மந்திரம் சுட்டி காட்டுது. நிசாயேமாம் சாந்தி மத்தியந்தமேதி அப்படிங்குது இந்த 17வது மந்திரத்துல வரக்கூடிய 4வது வரி. அப்போ அதற்கான பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இங்க 3 விஷயங்கள் சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம். மூவருடைய தொடர்பு, 3 பயிற்சிகள். அதுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பயிற்சிகள் வந்து தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் என்பவை 3 ஆகும் என்று சொல்கிறார். அப்ப இங்க தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கறதெல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்டு தான். இங்க வந்து நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தவம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி எப்படியோ ஒத்த காலில் நின்றுகிட்டு அப்படியே தலைகளா நிக்கிறது, இப்படிதான் நம்ம தவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஊசி மேல நின்னுக்கலாம், அல்லது கால் பூரா ஆணி செருப்பை போட்டுக்கிட்டு நின்னுக்கலாம், அல்லது அப்படியே ஒத்த காலில் நின்றுட்டு தவம் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய தவ பயிற்சிகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் சுவாத்தியாயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதுவும் நமக்கு தெரியறது இல்லை. நாம யாருங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம எப்படி செய்ய போறோங்கிறது தெரியாது. மேலும் நாம இந்த மாதிரி செய்யக்கூடிய செயல் விளைவுகள் எல்லாம் நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம், நான் செய்கிறேன்ற ஒரு அகங்காரத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கணும். நம்ம எந்த ஒரு யாகம் செய்யறதா இருந்தாலும் அதனுடைய பலாபலன்கள் நமக்கே கிடைக்க வேண்டும் என்றுதான் செய்யறோம். அப்ப அந்த பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யும் போது நம்ம அது யாருக்கு அர்ப்பணிப்போம், யாருக்கு அர்ப்பணிக்க மாட்டோம். ஏன்னா நம்முடைய சுயநலம் அது நமக்கு தான் கிடைக்கணுங்கிறதுனால யாக யக்னங்கள் வேள்விகள் செய்யறோம். ஆனா இங்கே சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஈஸ்வர பிரணிதானத்துவாத்துங்குது. ஈஸ்வர பிரணிதானம், ஈஸ்வர பிரணிதானம்னா எல்லாமே அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும், சரணாகதி அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த 3ம் இருந்தால்தான் அது வந்து இங்க சாத்தியமாகும் என்றதை நம்ம பார்க்க முடியுது. இதை வந்து நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்திலே பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப விரிவா நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்துல பார்த்துருக்கிறோம். நிறைய பேர் அதை படிக்கிறது இல்லை, அதனால அவங்களுக்கு தெரியாது. அது வந்து படிச்சாதான் தெரியும். ஏன்னா இங்க தவம்னா என்ன, சுவாத்தியாயம்னா என்ன, ஈஸ்வர பிரணிதானம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப விரிவாக நம்ம பதஞ்சலி யோக சூத்திரத்துல பேசியிருக்கிறோம். அது வந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கிறோம் பதஞ்சலி யோக சூத்திரத்துல. நேரம் கிடைச்சா கேட்டுக்குங்க. அப்போ தபகா சுவாத்தியாயேஸ்வர பிரணிதானி கிரியா யோகா அப்படின்னு பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுது. அப்போ சொந்த தேவைகளை சுருக்கிக் கொள்வதும் தனது வாழ்க்கையை பிறருக்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வதும் இங்கு தவம் என்று பார்க்கப்படுகிறது. இங்க தவம்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். சொந்த தேவைகளை சுருக்கிக் கொள்வதும் தனது வாழ்க்கையை பிறருக்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்வதும் இங்கு தவம். மேலும் வந்து நல்ல நூல்களை படித்தல், நல்ல மகான்கள், ஞானிகள், சாதுக்களுடைய தொடர்புகளை உண்டாக்கி கொள்ளுதல், அதன் வாயிலாக நாம் கற்ற அந்த கல்வியை அதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தல். மேலும் நாம் செய்ய வேண்டிய சுய விசாரம், சுவாத்தியாயம், நாம் யார் என்று நம்மை நாம் விசாரணை செய்து பார்க்கின்ற அந்த சுய விசாரம் மேற்கொள்ளுதல் போன்றவை தான் இங்க மிக மிக முக்கியம் என்று பார்க்கப்படுகிறது. இந்த 3 பயிற்சிகள் தான் நம்ம உண்மையிலே செய்ய வேண்டும். இங்க சாதனை அப்படின்னா இங்க வேதாந்த மாணவர்களுக்கு வெளியே ஒரு சாதனையும் கிடையாது. எல்லாம் நமக்கு உள்ளதான் செய்யணும். வெளியே செய்யற சாதனைகள் வந்து இங்க வேதாந்த பாடத்திட்டத்துல கிடையவே கிடையாது. நம்ம பாடத்திட்டத்துல வர்றவங்களுக்கு அது இல்லைன்னு நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ஏன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, எந்த பயிற்சி ஏதாவது இருக்கா, ஏதாவது கண்ணை மூடி உட்காரணுமா, தலைகளா நிக்கணுமா, இல்ல ஏதாவது தியானம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொடுங்கப்பாங்க. ஒன்றும் கிடையாது. ஏன்னா இங்க நம்ம ஏற்கனவே தவறா ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிற விஷயங்களை பூரா விட்டுடுறது தான் இங்க நம்ம இந்த பாடத்திட்டத்துல பயணம் பண்ண முடியும். நம்ம ஆரம்பத்திலே சொல்லிடுவோம். இந்த வேதாந்த பாடத்துக்குள்ள வரும்போதே நம்ம முதல்ல சொல்றது என்னன்னா, இங்க நீங்க படிக்க வருகின்ற பாடங்கள் வந்து ஏதோ உங்களுக்கு அறிவை கொடுக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுடைய அறியாமையை தான் நீக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்ப மற்ற பாடங்கள் எல்லாம் நீங்க எங்க போய் படிச்சாலும் அது உங்களுக்கு ஒரு அறிவை கொடுக்கும். இப்ப நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா அந்த வேதியியலை பற்றி ஒரு அறிவு கிடைக்கும். வரலாறு படிச்சீங்கன்னா அந்த வரலாற்றை பற்றி ஒரு அறிவு கிடைக்கும். ஆனா இங்க வேதாந்தம் படிச்சீங்கன்னா இங்க எந்த ஒரு அறிவும் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய அறியாமைகள் பூரா நீங்கும். நீங்க என்னென்ன தப்பு பண்றீங்க, எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, எங்கெல்லாம் ஏமாந்துட்டு இருக்கீங்க, எதை உண்மைன்னு நம்புறீங்க அப்படிங்கிற அத்தனை விஷயத்துக்கு உண்டான விளக்கங்கள் வந்து இங்க வேதாந்தத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுல வர்றவங்களுக்கு வந்து அந்த புத்தி தெளிவாகும். இங்க வந்து சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்க போகுது. எப்படி புத்தி விழிச்சுக்கணும், எப்படி பிரம்மத்தோட நம்ம ஐக்கியமாக போறோம். இங்க வந்து என்ன சொல்லுதுன்னா வேத மந்திரம் அந்த இறைவனோட அனுபூதி அடையறத பேசுது. இறைவனை அனுபவம் ஆக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ
ராமபிரானும் அந்த படகோட்டியா வரான் இல்லையா, அவனும் 2 பேரும் அப்படியே தழுவி பிடிக்கும்போது, இனிமேல் எனக்கு நீ இன்னொரு சகோதரன் மாதிரி அப்படின்னு சொல்றான்னா, அது ஒரு கதையில பார்க்கறதுக்கு எப்படி ஒரு ஆனந்தமா இருக்குதோ, அது மாரி இறைவனோட நம்ம 2 கலக்கும்போது எப்படி ஒரு ஆனந்தத்த நமக்கு குடுக்கும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க நீ வேறு, அவன் வேறு கிடையாது. அவனோடு இணைந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்குது இல்லையா? அது எல்லையற்ற ஆனந்தம். ஆனா அது எப்படி இருக்கிறான்? இறைவன் எப்படி இருக்கிறான்னு தெரியாம எப்படி போய் இணைய முடியும்? நாம ஏதோ ஒரு உருவத்துல இறைவன வச்சுக்கிட்டு அம்பாள் வடிவத்துல இருப்பான், அல்லது சிவபெருமான் வடிவத்துல இருப்பாரு, அல்லது பெருமாள் வடிவத்துல இருப்பாரு. நம்ம கற்பனை உருவங்கள்ல கடவுள பார்த்துட்டு இருந்தா எப்படி அடைய முடியும்? என்றைக்கும் அடைய முடியாது. இங்க இறைத்தன்மைங்கிறது நமக்குள்ள மலர வேண்டியது. அதுதான் நம்ம வந்து மேல சகஸ்ரஹாரம்னு ஒரு குண்டலினி சக்தி மேல ஏத்துனா சகஸ்ரஹாரம் வந்து இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த சக்கராஸ் எல்லாம் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது, இந்த கிளாண்ட் எல்லாம் வந்து தூண்டப்படுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம உள்ள நடக்க வேண்டிய வேள்வி. நம்ம உடம்புக்குள்ள நடக்க வேண்டிய வேள்வி. அப்ப இந்த வேள்வியில நாம அந்த உடம்புல இந்த யாகங்கள செய்ய அதனால பலன் என்னன்னா, நமக்கு அந்த சகஸ்ரஹாரம் விழித்துக் கொள்றது தான். அந்த சகஸ்ரஹாரம்ங்கிற நிலை எங்க தெரியுமா இருக்குது? நம்ம உடம்புலயே இல்ல. ஏன்னா நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம உடம்புல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உடம்புக்கு அப்பாற்பட்டு இருக்கு அது. அந்த உடம்புக்கு அப்பாற்பட்டு இருக்குதுன்னா, அது எப்படி? அது வந்து ஒரு உணர்வு வெளி, வெட்ட வெளின்னு சாஸ்திரம் சொல்லுது. அது அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? வெளின்னு சொல்லுது. அது வெட்ட வெளி. அந்த வெட்ட வெளிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? உணர்வு வெளின்னு பேரு. அந்த உணர்வு வெளி வந்து நமக்குள்ள மட்டும் இல்ல. எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கிறது. காரணம் என்ன? அதுதான் இறைவன். இங்க வெட்ட வெளி தான் இறைவனா இருக்கு. எல்லையற்ற பரமனாக இருக்கு அந்த வெளி. அந்த வெளிக்கு வந்து சாதாரண வெளி கிடையாது. அது உணர்வு வெளி. அது ஒரு அறிவு ஒளி. ஆனா அப்படிப்பட்ட உணர்வு வெளி, அறிவு ஒளி நம்முள்ள பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது எந்த ஜீவராசிகளுக்கும் புரிந்து கொள்ள முடியாது. பகுத்தறிவு பரிமாணத்திலே, உயர் பரிமாணத்திலே வந்த மனிதன் மட்டும் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொள்ளும்போது தான் அவன் ஹிருதய குகைக்குள்ள அந்த ஒளிய, அந்த உணர்வ அனுபவமாக்க முடியும். அந்த வெட்ட வெளிய, அந்த தெய்வீக ஒளிய, அந்த உணர்வு வெளிய நமக்குள்ள உணர முடியும். அதுதான் இங்க அனுபூதின்னு பேரு. இறைவனோட நாம அனுபவமாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைய நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அந்த ஆனந்தத்துக்கு ஏது எல்லை? அதனுடைய சந்தோஷத்துக்கு ஏது சுகம்? ஒரு திலோத்தமா, ரம்பா, ஊர்வசிங்கிற ஒரு பெண்ண வந்து ஒருத்தன் அனுபவிக்கும்போது அவனுக்கு என்ன ஆனந்தம் இருக்குமோ, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 1000 கோடி சூரிய பிரகாசத்த எப்படி வார்த்தைகளால சொல்ல முடியாதோ, ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தையே நம்மளால புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வெளிச்சம் இருக்குது. 1000 கோடி சூரியன் உதிச்சா அது எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் இருக்குமோ, அந்த வெளிச்சம் தான் இறை வெளிச்சம், இறை ஒளி. ஆனா அந்த ஒளி நாம நினைச்சிட்டு இருக்கிற மாரி புற ஒளி கிடையாது. அது அக ஒளி, உணர்வு வெளி. அந்த ஒளியில நம்ம கலக்கும்போது ஏற்படுற ஆனந்தம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் சிற்றின்பத்தோட கம்பேர் பண்ணவே முடியாது. அதெல்லாம் ஒன்றுமற்ற இன்பம். ஒரு பொருள் கிடைப்பதனாலயோ, ஒரு பெண்ணை அனுபவிப்பதினாலோ வருகின்ற இன்பங்கள் எல்லாம் சிற்றின்பங்கள். ஆனா இது வந்து மிகப்பெரிய ஒரு பேரின்பம் என்று சாஸ்திரம் பேசுது. அதை நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த பயிற்சிகள்ல இந்த விஷயங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல வந்து தவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுவாத்தியாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வர பிரணிதானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மூவருடைய தொடர்போடு இந்த 3 பயிற்சிகளை செய்யும் பொழுது மட்டும்தான் அவன் அந்த இறைவனை அறிகிறான். அந்த இறைவனை அணுகுகின்ற பொழுது, அனுபவம் ஆக்கும் பொழுது வருகின்ற ஆனந்தம் இருக்கு பாருங்க. அதுதான் சொர்க்கம். இங்க சொர்க்கம்ங்கிறது எங்கேயோ ஒரு லோகம் இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்வதே கிடையாது. வேதாந்த சாஸ்திரம் சொர்க்கத்தை வந்து நமக்கு வேறாக இருக்குது, அது எங்கேயோ இருக்குது, அங்க போய் அடையிறது அப்படிங்கிற மாதிரி சொல்வதே கிடையாது. அது நமக்குள்ளேயே அனுபவமாக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனந்தம் தான் சொர்க்கம். அப்ப அந்த இறைவனை அடைந்து விட்டால் அந்த சொர்க்கம் கிடைத்து விடுகிறது. அப்ப பிரம்மத்திலிருந்து தோன்றியவர் உருவமற்ற, குணங்களற்ற, அறுதி நிலையாகிய அந்த பரபிரம்மமாகவே இருக்கின்றார் என்று அறியப்படுகின்ற ஒரு விஷயம். அப்ப சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்ளத்தக்க நிலையிலே ஒரு குறிப்பிட்ட வடிவத்துடன் அதை சற்குண வடிவிலே குணங்களுடன் இருக்கின்ற நிலையிலே இறைவனை நம்ம உருவாக்கி பார்க்கிறோம். சிவன், விஷ்ணு, தேவி என்றெல்லாம். ஆனா இந்த நிலையில் உள்ள இறைவனை நம்ம அடையிறோமான்னா அப்படி இல்ல. உண்மையிலே நம்ம உணர்வு வெளியாகிய இறைவனை தான் அடையிறோம். அதனால் விளைகின்ற பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தம், அமைதி தான். அதுதான் இங்க உண்மையான சந்தோஷம். அதுக்கு மேல ஒரு நிகரான சந்தோஷம் எதுவுமே கிடையாது என்று இங்க நசிகேத வித்தையை பத்தி பேசுறாரு. அப்ப இறைவனை தவிர வேறு எதன் மூலமாகவும் கிடைக்கின்ற அமைதி வந்து நிலையானது அல்ல என்றும் சொல்ல வராரு. அப்ப இந்த புறக்காரணங்கள் வந்து நமக்கு எதற்காக பயன்படுதுன்னா, இது மாதிரி தாய், தந்தை, ஆச்சாரியரை அணுகி
அவர்கள் மூலமாக பெறுகின்ற விஷய சுகங்களின் மூலமாக, அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல விஷயங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்ற இதை வைத்துக்கொண்டு நம்ம உள்ளே திரும்பி பார்த்தோம்னா தான் நமக்கு அமைதியும் அந்த அந்தக்கரண தூய்மையும் உண்டாகி அந்த ஆனந்த நிலையை நமக்கு அனுபவமாக்க முடியும் என்று இந்த 17வது மந்திரம் சொல்ல வருது. அப்ப இன்னும் நம்ம நசிகேத வித்தையை பத்தி இன்னும் விரிவா பேச போறாரு. அதெல்லாம் தொடரப் போகுது. நம்ம இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்வோம். 18வது மந்திரத்திலிருந்து நாளைக்கு பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.